இந்த புதிய அரசு அமைஞ்சதிலிருந்து கடந்த 105 நாட்களாக இந்த அரசால அதிகம் பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான். அதற்கு ஒரு சின்ன உதாரணம். இதற்கு முன்பு இருந்த நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கடந்த 5 வருஷம் மேட்டூர் அணையிலிருந்து சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு தண்ணி திறந்து விட்டுருவார். இன்னும் சொல்ல போனா சில வருடங்கள் அந்த தேதிக்கு முன்பாகவே தண்ணீரை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து விட்டுருக்காங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு என்ன நிலைமை? ஜூன் மாசம் முடிஞ்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு, இப்ப ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இதுவரைக்கும் மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடல. காவேரியில தண்ணி இல்ல. டெல்டா பகுதியில குறுவை சாகுபடி மொத்தமா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் நான் போராட்டத்தில் பேசும்போது சொன்னேன், சட்டமன்றத்திலேயே மீண்டும் பேசினேன், விவசாயிகளுக்கு தயவு செய்து இந்த அரசு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். அதற்கு இந்த முதலமைச்சர் தான் பதில் சொன்னாரா? பதில் சொல்றேன்னு சொல்லி ஏற்கனவே சிறப்பு தொகுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். முதலமைச்சர் அவர்களே, சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு அவையில சொன்னேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்க அரசு கிட்ட நிதி இல்லைன்ட்டாங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணிருக்கு. அதற்கு எங்க வந்தது இப்போ நிதி? நம்முடைய தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. நான் இங்க சபையில பதிவு செஞ்சிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு யாருக்கும் கார் தேவையில்லை, முதல்ல நீங்க விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சபையில சொல்லிட்டேன். அதுக்கும் சண்டைக்கு வராங்க. அது எப்படி நீங்க வேண்டாம்னு சொல்லலாம்? நான் என்ன சொன்னேன், நீங்க வாங்கிக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு, விவசாய பிரச்சனையை முதல்ல கவனம் செலுத்துங்க, அதற்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆட்சிக்கு வந்தோடனே கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டோம்னு சொல்றீங்க. தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அது கொடுக்கல. வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன், கொடுக்கல. வேலையில்லா இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அதை கொடுக்கல. வாக்குறுதியா சொன்ன எதையும் நிறைவேற்றாம இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்காது, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன்.